வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து வருகின்ற டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தனுர் ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார். காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வர்றார். இந்த தனுர் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் தன்னுடைய ராசி மீதே அந்த செவ்வாய் வர்றதுனால இந்த தனுர் ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த தனுர் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, இந்த புத்திர ஸ்தானாதிபதி இந்த செவ்வாய் பகவான், இவர் உங்களுடைய ராசியின் மீதே பயணிக்கிறார். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதியையும் அந்த செவ்வாய் பார்வையிடுகிறார். குருவை சமசப்தம பார்வையாக பார்க்கறதுனால அந்த குரு மங்கள யோகம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த செவ்வாய் தனுர் ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை பார்க்கிறார். அதாவது அர்த்தாஷ்டம சனியை பார்க்கிறார். இது தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேகமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். வேகமான வளர்ச்சி அப்படின்னா 7.5 சனிக்குமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் பெரிய அளவில் ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அடையலன்னு தான் சொல்லணும். தனுசு ராசி என்பர்கள் 7.5 சனியில் ரொம்ப விரைவாக இவர்களினுடைய வாழ்க்கையை இழந்துட்டாங்க. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வந்தாங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுடைய வாழ்க்கையை இழந்திருப்பீங்க. ஆனால் இழந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கிறதுக்கு இவர்களுக்கு இன்னும் அந்த நாட்கள் அடையலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு இடத்துல தடைகள், ஏதோ ஒரு இடத்துல ஒரு கால தாமதம், தொழில் ரீதியான சில நஷ்டங்கள், எவ்வளவுதான் நீங்க பார்த்து சில விஷயங்களை தொழிலுக்காக செய்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு நஷ்டங்களை அனுபவித்து அந்த தொழிலில் இருந்து ஒரு சீரான ஒரு நிலைக்கு போக முடியாத ஒரு கால சூழ்நிலையை இந்த தனுசு ராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி அந்த கால தாமதத்தை உங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. எல்லா இடத்துலையுமே மிக விரைவாக நீங்க வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம். கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாட்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்ல ஒரு மறக்க முடியாத சில வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலை ரீதியான சில நல்ல மாற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு தருணம். ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில எந்த விதமான ஒரு ஆபத்தும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடையாது. உங்களுடைய மன ரீதியான சில பிரச்சனைகளும் அடுத்து உடல் ரீதியான சில பிரச்சனைகளும் அந்த வேலையை விடணும் அப்படின்ற ஒரு சமிக்ஞையை உங்களுக்கு ஆள் மனதுல கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம இந்த வேலையை விட்டுட்டா என்ன, நம்ம இந்த வேலையை விட்டுட்டா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் மனது எண்ணங்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி முழுமையாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு தருணம். இந்த இடத்துல நீங்க தைரியமாக துணிச்சலாக அந்த வேலையை விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு வேலைக்கு போய் சேர்வதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அந்த போகக்கூடிய வேலையில பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உயர் அந்தஸ்து, நல்ல ஒரு உயர் பதவி, நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு இடத்துல தான் போய் சேர போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரமே ஒரு 45 நாட்குள்ள ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்கள் வேலை வாய்ப்புகள் நல்லா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இப்போதான் புதுசா நீங்க வேலையே தேட போறீங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் கடந்த ஒரு 6 மாத காலமாக அந்த புதுசா படிப்பை முடித்து வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் வெளிநாடு வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான உற்பத்தி சார்ந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலையும் நிறைய ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த தனுசு ராசி என்பர்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அடுத்து சுயமாக தொழில் செய்கிறதாக இருந்தா அப்படின்னா அட்வைசரி ஒர்க்கு நிறைய பண்ணுவாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்காது. ஒரு அட்வைசரி, ஒரு ட்ரெயினராக இருந்தாங்க, ஒரு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு ட்ரெயினராக, ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவர்களினுடைய பிஸ்னஸ் குரோத்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இதனால் வரைக்கும் ஒரு ஃப்ரீலான்சராக ஒரு கம்பெனிக்கோ 2 கம்பெனிக்கோ தான் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு 5 கம்பெனி, அதாவது
அதாவது ஒரு ஃப்ரீலான்சராகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இடைவிடாமல் வேலை செய்கிறதுக்கு அது ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புக்கு நீங்கள் வந்துடுவீங்க. காலையில் ஒரு இந்த டயத்துலேருந்து இந்த டயத்துக்கு இந்த அலுவலகம் இப்படி அப்படி உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு டைட் ஒர்க்காக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய வளர்ச்சிகள், திருமண வரன்கள் பார்க்குறதுலேயும் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். கடந்த காலத்துலலாம் திருமண வரன்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு சொத்துக்கள் இல்லை, உங்களுடைய வேலையில் ஒரு பொசிஷன் இல்லை இப்படின்னே சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரன்லாம் வரும். உங்களுடைய நீங்கள் யார்கிட்டையும் போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஏஜெண்ட், அதாவது மேட்ரிமோனி கிட்ட நீங்கள் போய் பார்த்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் போகிறோம். கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வரன்கள் அதுவே தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. அந்த அளவுக்கு உங்களுடைய பொசிஷனே பார்த்தீங்கன்னா மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கு. குழந்தைகள்னால ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் அடைவதற்குண்டான ஒரு தருணம். குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் உங்கள் சொல் பேச்சை கேட்காம இருந்த குழந்தைகள் இனி வரக்கூடிய காலங்களிலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை அடையிறதுக்கு உண்டான உங்கள் பேச்சை கேட்டு அப்படியே அவங்களா நம்ம குழந்தையா இது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அப்படியே ஃபுல்லாக ஒரு சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்களுடைய குழந்தைகள் கிட்ட காண முடியும். அந்த குழந்தைகள்னால ஒரு நல்ல ஒரு வரவேற்பு, அந்த ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு நேம் ஃபேம் இதெல்லாம் கிடைப்பதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கையை நீங்கள் ஃப்யூச்சர் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு ஒரு திருமணம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கோ இல்லை அவங்களுக்குன்னு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கோ ஒரு தகுந்த ஒரு தருணம் தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இந்த தனுசு ராசி என்பர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கடன் என்ன அடைச்சாலும் எனக்கு போக மாட்டேங்குது மேடம், என் கூடயே ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கு, அந்த கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. இந்த காலகட்டம் அந்த கடனை நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணினா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பாலமுருகன் துணை அப்படின்ற ஒரு மெசேஜை டைப் பண்ணுங்க. அந்த பாலமுருகனை இந்த 45 நாட்களுக்கு இடைவிடாமல் பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இருந்தும் எந்த விதமான சகல பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டஃப்பான டாஸ்கே இந்த தெய்வ வழிபாடு தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு 45 நாட்களுக்கு, அதாவது 8ஆம் தேதி டிசம்பர்லேருந்து 16ஆம் தேதி ஜனவரி வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமாக நீங்கள் இந்த பாலமுருகனுக்கு விளக்கு ஏற்றி, அதாவது ஒரு விளக்கு ஏற்றுங்க. டெய்லி காலையில் அந்த பாலமுருகனுக்கு ஒரு மலர் சாத்தி வழிபாடு பண்ணுங்க. ஏதோ ஒரு நெய்வேத்தியம், மேக்சிமம் பால் நெய்வேத்தியம் இருக்கிறது நல்லது. பாலை ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் அதை பிரார்த்தனை பண்ணிட்டீங்க. இதை தொடர்ந்து இந்த நாட்கள் முழுவதுமாக பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. நான் இந்த பதிவின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த 45 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி மிகுந்த ஒரு நாட்களாக இருக்கும். இது ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு நாட்களாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.